பிரம்மாவிடமிருந்து ஒரு தடவை சோமுகன் அப்படிங்கிற அரக்கன் 4 வேதங்களையும் திருடி கொண்டு போறான். பிரம்மாவானவர் 4 வேதங்களை கொண்டுதான் இந்த உலகத்தை படைக்கிறார். அதனால இந்த 4 வேதங்களும் தொலைந்து போன பிறகு எப்படி உலகத்தை படைப்பது அப்படின்னு தெரியாம தவிச்சு போறார். அந்த சமயத்துல அவர் ஸ்ரீமன் நாராயணனை சரணாகதி செய்ய அவர் குதிரை முகத்தோடு கூடிய ஒரு அற்புதமான அவதாரமான ஹயக்ரீவ அவதாரத்தை செய்து வேதத்தை மீட்டு கொண்டு வந்து பிரம்மாவிடம் கொடுத்து சோமுகன் அப்படிங்கிற அரக்கனை வதம் செய்கிறார். பிரம்மாவுக்கு வேத ஞானத்தை உபதேசம் செய்கிறார். அதனாலதான் நாம ஹயக்ரீவரை ஞானமே வடிவானவர் அப்படின்னு சொல்றோம். ஞானம் அப்படிங்கிற ஒளியினால நமக்கு எப்பொழுதுமே இன்பம் தான் வருது. அறியாமை அப்படிங்கிற இருள் சூழ்ந்து இருக்கும் பொழுது இருள் நிறைந்த அறையில எப்படி ஒரு கயிறை கண்டு மனிதன் பாம்பு அப்படின்னு பயப்படுறானோ அதை போல நமக்கு துன்பம் தான் ஏற்படுது. அதே சமயத்துல அந்த இருள் மண்டிய அறையில ஒளி அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது நமக்கு பாம்புன்னு நினைச்சு பயந்த ஒரு விஷயம் கயிறு தான் அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு ஆனந்தம் ஏற்படுது. அந்த வகையில ஞானம் அப்படிங்கிற ஒளியானது இருள் மண்டிய நம்மளோட மனதுல நுழையும் பொழுது நம்மளோட மனதுல ஆனந்தமானது ஏற்படுது. இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனாலதான் ஹயக்ரீவரை நாம ஞானானந்தமயர் அப்படின்னு சொல்றோம். ஞானத்தால் விளையக்கூடிய ஆனந்தமே வடிவானவர் அப்படின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட இந்த ஹயக்ரீவரினுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரமானது பிறவி கடலை அழிக்கக்கூடியதாக இருக்கு. இவர் கையில இருக்கக்கூடிய சங்கமானது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இவரினுடைய கையில இருக்கக்கூடிய அக்ஷ மாலைகள் வடமொழியில இருக்கக்கூடிய 51 அக்ஷரங்களையும் பலவிதமான பீஜாட்சரங்களையும் தனக்குள்ள அடக்கினதாக இருக்கிறதுனால அற்புதமான ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இவரோட கையில இருக்கக்கூடிய வேத புஸ்தகமானது அடையவே முடியாத பிரம்ம ஞானத்தை கூட எளிதில் இவர் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நமக்கு காட்டுது. இன்னைக்கும் அற்புதமாக நிலவில் வசிக்கக்கூடியவராக நாம ஹயக்ரீவரை தியானம் பண்ணணும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்ற. அந்த நிலவு எப்பொழுதும் குளுமையாகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. அதே போல இந்த ஹயக்ரீவரும் எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இந்த ஹயக்ரீவரை நாம வழிபடும் பொழுது நமக்கு வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா நம்மளோட பரீட்சையில நம்ம முன்னிலையில தேர்ச்சி பெற முடியும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஹயக்ரீவரை வழிபட்டார் அப்படின்னா அந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல கல்வியில தேர்ச்சி அடைந்து நல்ல மதிப்பெண்களோட தேர்ச்சி பெறாங்க அப்படிங்கிறத பலரும் அனுபவத்துல பார்த்திருக்காங்க.